சீரமைத்திருக்கின்ற நம்முடைய அமைப்பினுடைய நிர்வாகிகளுக்கு பயிற்சி அளிப்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற முதன்மை பயிற்சியாளர்களுக்கான இந்த அறிமுக கூட்டத்திற்கு தலைமையேற்று இந்த திட்டம் இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் தனது உழைப்பை, நேரத்தை எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த திட்டத்திற்கு தேவைப்படுகின்ற செலவினங்களை முழுமையாக தந்து இந்த திட்டத்தை உற்சாகப்படுத்தி இருக்கின்ற தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், என் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு சகோதரர் செல்வ பெருந்தகை அவர்களே, சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அன்பிற்குரிய தம்பி ராஜேஷ்குமார் அவர்களே, அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய செயலாளர் நம் அன்பிற்குரிய சூரஜ் ஹெக்டே அவர்களே, மேனாள் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் நம் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தங்கபால் அவர்களே, அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருநாவுக்கரசர் அவர்களே, தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய பொருளாளர் அன்பிற்குரிய தம்பி ரூபி மனோகரன் அவர்களே, மாநில காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகள் அன்பிற்குரிய நம்முடைய விஜயன் அவர்களே, முருகானந்தம் அவர்களே, நம்முடைய சொர்ணா சேதுராமன் அவர்களே, கீழானூர் ராஜேந்திரன் அவர்களே, இங்கே இருக்கின்ற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய நம்முடைய அசன் மௌலானா அவர்களே, துரை சந்திரசேகர் அவர்களே, நம்முடைய தமிழ்நாடு மகளிர் காங்கிரசினுடைய தலைவி அன்பிற்குரிய சகோதரி ஹசீனா அவர்களே, இந்த நன்றி உரை சொல்வதற்காக இங்கே வருகை இருந்திருக்கின்ற நம்முடைய அமைப்பு செயலாளர் ராம்மோகன் அவர்களே, இந்த முழுமையான இந்த திட்டத்திலே ஒவ்வொரு நாளும் தன்னுடைய நேரத்தை முழுமையாக தந்து இதை மிக சிறப்பாக நடத்துவதற்கு ஒரு பெரும் பங்களிப்பை தந்திருக்கின்ற அன்பிற்குரிய தம்பி வசந்தராஜ் அவர்களே, இங்கே எனக்கு முன்னாலே அமர்ந்திருக்கின்ற தமிழக காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள், முன்னணி தலைவர்கள், எல்லோருடைய பெயர்களையும் சொல்லி அழைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அவாவா இருந்தாலும் கூட இதை ஒரு பிசினஸ் செஷனாக நடத்தணுங்கிறது தான் தட் இஸ் அவர் பிளான். இது 1.5 மணிக்குள்ள இது முடியணும். அதனால அவர்களை பெயர்களை அழைத்து நான் அவர்களுக்கு வாழ்த்தும் வணக்கம் சொல்ல முடியவில்லை. என்னுடைய நிலைமையை புரிந்து கொள்வார்கள் என்று நினைக்கிறேன். முதல்ல இன்னைக்கு வந்திருக்கிற ட்ரெயினர்ஸ், முதன்மை பயிற்சியாளர்கள் வரிசையாக இந்த பக்கத்திலிருந்து எழுந்து எந்த ஊரு பேர் அதை மட்டும் சொல்லணும். நீங்க எழுதுறீங்க, முதல்ல சொல்லுங்க. அருள் தேவ். என்னுடைய பேர் அருள் தேவ். ஆவடி மாவட்டத்தில். ஆமாம், அங்க இருந்து அப்படி வருங்க. அங்க ட்ரெயினர் மட்டும் தான், வேற யாருங்க அவங்க இங்க கொடுங்க. 2வது ரோல கொடுப்பாரு. மதுரை மாநகர். மதுரை மாநகர். மதுரை மாநகராட்சி. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் காலையாக நான் திண்டுக்கல் மாநகர் மாவட்டத்தில். திண்டுக்கல். சவுண்ட் கொஞ்சம் அடுத்து சரி, தூத்துக்குடி. இங்க முன்னாள் 2 பேர் கொடுத்துருங்க. ரகுச்சந்தர், திருச்சென்னை கிழக்கு மாவட்டம். ஓகே, இங்க முன்னால் கொடுத்துரு. எஸ்.எம். அப்துல் ரஹ்மான், மத்திய சென்னை கிழக்கு மாவட்டம். ஆர். செந்தமிழ் செல்வன், கடலூர் தெற்கு மாவட்டம். நாகராஜ், நீலகிரி மாவட்டம். சரி, அப்படியே அங்கே போயிட்டு அப்படியே வரும். குணாநிதி, வடசென்னை கிழக்கு மாவட்டம். கவிஞர் அப்பச்சி சபாபதி, சிவகங்கை மாவட்டம். திருச்சி மாவட்டம். முத்துலட்சுமி மாரியம்மன், திண்டுக்கல் மேற்கு மாவட்டம். திருப்பூர் சிராஜமாணிக்கம், ஈரோடு தெற்கு மாவட்டம். அனைத்து தமிழ் பெருமக்களுக்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பேர் மீரா.
தென்சென்னை மாவட்டம். விழுப்புரம் மத்திய மாவட்டம் சிறுவையாறு. அடுத்தாக பின்னால் மொத்தமே பயிற்சியாளர் மட்டும்தான். ஏ அருந்துரன் மதுரை தெற்கு மாவட்டம். செந்தில்குமார் நாகப்பட்டினம். இந்த மாவட்டம் நாகப்பட்டினம். நாமக்கல்ல நாகப்பட்டினம். நாகப்பட்டினம். சிபி நரேஷ்குமார் சென்னை மேற்கு மாவட்டம். ஏ அருள் திருச்சி மாவட்டம். அனைவருக்கும் வணக்கம். நான் வழக்கறிஞர் டி.எம். சீலா பிரியதர்ஷினி, கன்னியாகுமரி மேற்கு மாவட்டம். சரி, இந்த பக்கம் கொடுப்பான். இங்க பின்னால். அனைவருக்கும் வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் எஸ் தேவராஜ். கள்ளக்குறிச்சி. அனைவருக்கும் வணக்கம். தூத்துக்குடி தெற்கு மாவட்டம். எந்த மாவட்டம்? தூத்துக்குடி தெற்கு மாவட்டம். சவுண்டா சொல்லுங்க. நீங்க போய் பயிற்சி கொடுக்குற ஆட்கள் எழுந்திருக்கணுங்களா? அனைவருக்கும் இனிய வணக்கம். கவிப்பாண்டியன், திருநெல்வேலி மாநகர் மாவட்ட காங்கிரஸ். நன்றி. பாண்டியன் முழுமையா பேர் சொல்லுங்கயா. பேர் சொல்லுங்க. கவிப்பாண்டியன், நெல்லை கவிப்பாண்டியன். வெரி குட். அனைவருக்கும் வணக்கம். அரியலூர் மாவட்டம் ஆண்டிபுரம் ராஜசேகரன். ஒரே வேண்டுகோள், அரியலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நீங்கள் 90% முடித்திருக்கிறோம். எங்களுக்கு தலைவரின் முடிவு அது தர வச்சுக்கலாம். முதல்ல பேர் மட்டும் சொல்ல முடியும். நன்றி. அதுக்கு அடுத்து எஸ் அறிமுகம் மட்டும்தான். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ஹேமந்த்குமார், வேலூர் மத்திய மாவட்டத்திலிருந்து. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ஆடிட்டர் ஹரிபாபு, வேலூர் மத்திய மாவட்டம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜே.கே. வெங்கடேஷ், திருவள்ளூர் வடக்கு மாவட்டம். பி. சந்திரபிரகாஷ், வேலூர் மாநகர போராட்ட வீரர், 2 முறை மாவட்ட உறுப்பினர். வெரி குட். சரவணன், தஞ்சை வடக்கு மாவட்டம். கனகசபை மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதி, மயிலாடுதுறை மாவட்டம். கே. முத்துகிருஷ்ணன், தஞ்சை வடக்கு மாவட்டம். சரவணன் மயிலாடுதுறை மாவட்டம். ஏ. ஜேம்ஸ் ஜெயபிரகாஷ், தஞ்சை மாநகர் மாவட்டம். மயிலாடுதுறை பெரம்பலூர் மாவட்டம். டி. வெள்ளைப்பாண்டி, தென்காசி மாவட்டம். மைக் எப்படி வைமா? எந்த மாவட்டமா? தென்சென்னை மேற்கு மாவட்டம். சரி சரி. எம். வெங்கடாஜலம், தருமபுரி மாவட்டம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் இலக்கண்ணன், விழுப்புரம் வடக்கு மாவட்டம். அனைவருக்கும் வணக்கம். ராம அர்ஜுனன், புதுக்கோட்டை தெற்கு மாவட்டம். அனைவருக்கும் வணக்கம். சம்சுதீன், தேனி மாவட்டம். தேனி. ஜே. ராகுல்ஜி, கம்பம் சிவமணி, தேனி மாவட்டம். அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சேலம் கிழக்கு மாவட்டம், வாழப்பாடி. மணிமாறன். அனைவருக்கும் வணக்கம். சேலம் கிழக்கு மாவட்டம். தலைவர் உள்ளிட்ட தேசிய இளைஞர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ஓ. உதயகுமார், வடசென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி. கே. கண்ணன், திருச்சி வடக்கு மாவட்டம். குண்டலம் செல்வகுமார், திருப்பூர் மாவட்டம். என் பெயர் வைரவன், தருமபுரி மாவட்டம். நான் முன்னாள் அவருடைய மகன் என்பது குறிப்பிடத்தக்கது. அனைவருக்கும் வணக்கம். அருண்குமார் சகோதரன், திருவள்ளூர் தெற்கு மாவட்டம். ஜே. பிலுப்போர், செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம். அனைவருக்கும் வணக்கம். நான் இ. கிருஷ்ணானந்தம், விழுப்புரம் மத்திய மாவட்டம். ஜே. ஷாவுல் ரவி, செங்கல்பட்டு தெற்கு மாவட்டம். நான் காளீஸ்வரன், கோவை தெற்கு மாவட்டம். முருகானந்தம், திருப்பூர் தெற்கு மாவட்டம். ஜே. காஞ்சிபுரம் மாவட்டம். அனைவருக்கும் வணக்கம். காஞ்சிபுரம் மாவட்டம், உத்தரமேடு சட்டமன்ற தொகுதி, வழக்கறிஞர் சுரேஷ்குமார். ஏ.என். தங்கசிவா, வட்டார காங்கிரஸ் தலைவர், புதுக்கோட்டை வடக்கு காங்கிரஸ் கமிட்டி.
மணிகண்டன், புதுக்கோட்டை தெற்கு மாவட்டம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் உமார் சங்கர், தூத்துக்குடி வடக்கு மாவட்டம். எஸ்ஜே அர்ஜுன், திருச்சி தெற்கு மாவட்டம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஆர் சிவசண்முகம், திருச்சி மேற்கு மாவட்டம். ஏஎஸ் பிரசன், கடலூர் தெற்கு மாவட்டம். அரவிந்த் ஸ்ரீனிவாசன், சேலம் மாநகர மாவட்டம். ஆண்டனி விஜிலஸ், நேர்முடி கிழக்கு. அனைவருக்கும் வணக்கம். துரைலாம் திருச்சி மாவட்டம். துரைலாம் இருக்க சொன்னேன். துரை இன்னொரு ஈரோடு வடக்கு மாவட்டம். டி ஆனந்த், கடலூர் தெற்கு மாவட்டம். கே ராஜவேலு, திருவண்ணாமலை வடக்கு மாவட்டம். இந்த பக்கம் வரா. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் எஸ்பி சதீஸ்வரன், செங்கல்பட்டு தெற்கு மாவட்டம். சிவகாசி சா முருகேசன், விருதுநகர் கிழக்கு மாவட்டம். கன்னியாகுமரி மேற்கு மாவட்டம். ஜி ஸ்டீபன், திருவண்ணாமலை தெற்கு மாவட்டம். அனைத்து தேசிய நெஞ்சங்களுக்கு வணக்கம். செங்குன்றம் கே எஸ் பாஸ்கரன், திருவள்ளூர் தெற்கு மாவட்டம். அனைவருக்கும் கே பன்னீர்செல்வம், ராணிப்பேட்டை வாக்காளர் சட்டமன்றம். கல்பனா மேகநாதன், சோளிங்கர் சட்டமன்ற தொகுதி, ராணிப்பேட்டை மாவட்டம். சங்கர சூரியமூர்த்தி, தஞ்சாவூர் தெற்கு மாவட்டம். அவ்வளோதானா? என்னுடைய பெயர் பிச்சைமுத்து, திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் நெக்கையன்பட்டியில் இருக்கின்றேன். மரியாதைக்குரிய தங்கபால் அவர்கள் தலைமையிலே ஏகாந்தூரிலே காங்கிரஸ் பயிற்சி முகாம் 3 நாட்களாக 20 வருடங்களுக்கு முன்பாக நடந்தது. நன்றி. இப்பொழுது திண்டுக்கல் மாநகர காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். எனக்கு இன்னும் நியமனம் செய்யப்படவில்லை. மீண்டும் என் அருண்குமார், சேலம் மேற்கு மாவட்டம். வழக்கறிஞர் அஜித்குமார், திண்டுக்கல் கிழக்கு மாவட்டம். காங்கிரஸ் கட்டமைப்பை வலிமைப்படுத்துகின்ற அனைத்து தேசிய இந்தியர்களுக்கும் வணக்கமும் வாழ்த்துக்கும் நன்றி. நான் டாக்டர் என் ஆர் கணேசன், ராமநாதபுரம் மாவட்டம். Good morning, everybody. This is Nella Mohammed Kani from Ramanathapuram district. J. Raji, செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம். அனைவருக்கும் வணக்கம். ஜவஹர் என்னுடைய பெயர், வழக்கறிஞர். எந்த மாவட்டம்? திருப்பத்தூர் மாவட்டம். அனைவருக்கும் வணக்கம். கணபதி ஜெகநாதன், திருப்பத்தூர் மாவட்டம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் பிரின்ஸ்டன் ரவீந்திரராஜ், ஜிஎஸ்டி பிராக்டிஷனர், நாகர்கோவில் மாநகரம். அனைவருக்கும் வணக்கம். எஸ் மதியழகன், சிவகங்கை மாவட்டம். என் பெயர் ஜெயக்குமார், விருதுநகர் மேற்கு மாவட்டம். ஆர் சக்திவேல், குமாரி சட்டமன்ற தொகுதி, நாமக்கல் மாவட்டம். சதீஷ் பெரியசாமி, நாமக்கல் கிழக்கு மாவட்டம். முடிஞ்சுதா? ஓகே. இப்பொழுது நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் சொன்னது போலவும் திரு வசந்தராஜ் அவர்கள் சொன்னது போலவும் ஏற்கனவே இங்கே ஆவணப்படமாக உங்களுக்கு காண்பிக்கப்பட்டதைப் போலவும் ஒரு பெரிய மகத்தான பணியை ஏறக்குறைய 75 விழுக்காடு நிறைவு செய்திருக்கிறோம். இது நடக்குமா நடக்காதா, காங்கிரஸுக்கு ஆள் இருக்கிறதா, வேலை செய்வதற்கு ஆள் இருக்கிறதா, இப்படியெல்லாம் சந்தேகம் கிளப்பப்பட்ட சூழ்நிலையிலே வேலை செய்வதற்காகவே 1000 பேர் முன் வந்தார்கள். மேடையில் இருக்கக்கூடிய சிலரும் இங்கே அமைப்பாளராக வேலை செய்திருக்கிறார்கள். மேடைக்கு எதிரே இருக்கக்கூடியவர்களும்
அமைப்பாளர்களாக வேலை செய்திருக்கிறார்கள். பெருங்கோட்ட அமைப்பாளர்கள் 3 நாடாளுமன்ற தொகுதிகளை பார்த்தார்கள். நாடாளுமன்ற தொகுதி அமைப்பாளர்கள் 6 சட்டமன்ற தொகுதிகளை பார்த்தார்கள். சட்டமன்ற தொகுதி அமைப்பாளர்கள் ஒரு தொகுதிக்கு 2 பேர் 3 பேர். மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவருடைய ஒத்துழைப்போடு ஒரு மிகப்பெரிய பணியை, ஒரு சவாலான பணியை மிக வெற்றிகரமாக நடத்திருக்கிறோம் என்பதிலே தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவருக்கு எவ்வளவு பெருமை இருக்கிறதோ, அதை நடத்தி முடித்திருக்கிற எங்களுக்கு எவ்வளவு பெருமை இருக்கிறதோ, அதை எல்லாவற்றையும் விட 65 ஆண்டுகள் ஆட்சியிலே இல்லை என்று சொன்னாலும் கூட இன்னும் 2 லட்சம் காங்கிரஸ்காரர்கள் தமிழ்நாட்டிலே உயிரோடு உணர்வோடு இருக்கிறார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய செய்தி. அது எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது. இரண்டாவது, இந்த பணி நடந்து பல இடங்களிலே நாம் எங்கெல்லாம் பலவீனமாக இருக்கிறோம், எங்கெல்லாம் நமக்கு ஆட்கள் வேலை செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள், எந்த சட்டமன்ற தொகுதியிலே நமக்கு கணிசமான செல்வாக்கு இருக்கிறது, எந்த ஊராட்சி பகுதிகள், நகராட்சி பகுதிகள் நாளைக்கு நகராட்சி தேர்தலோ உள்ளாட்சி தேர்தலோ வந்தால் நம்முடைய இயக்கத்திற்கு சார்பான நகராட்சிகளாக ஊராட்சிகளாக இருக்கும் என்பதை பற்றியெல்லாம் இதில் ஒரு தெளிவான ஒரு கருத்து நமக்கு ஒரு வரைபடம், ப்ளூ பிரிண்ட், மேப் நவ். இப்ப அடுத்த கட்டமாக இது எவ்வளவு முக்கியம் என்று சொன்னால், இன்றைக்கு அடுத்த கட்ட காங்கிரஸ் தலைவர்களை உருவாக்க வேண்டும். இன்னைக்கு நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பஞ்சம் என்னவென்று சொன்னால், 2வது அளவு, 3வது அளவு, 4வது அளவிலே தலைவர்களுக்கான பஞ்சம். A scarcity for leadership. இப்போ நாங்கெல்லாம் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய இளைஞர் தலைவராக நம்முடைய மரியாதைக்குரிய தங்கபால் அவர்கள் இருக்கின்ற போது நாங்கள் எல்லாருமே ஒரே டீம். நாங்களெல்லாம் இளைஞர் காங்கிரஸாக இருந்தோம். இங்கே இப்போ எங்களுக்கு எல்லாத்துக்குமே வயசாகி போச்சு. முருகானந்தத்துக்கு வயசாகி போச்சு, கீழானூர் ராஜேந்திரனுக்கு வயசாகி போச்சு, விஜயனுக்கு வயசாகி போச்சு. அவங்களாம் ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இப்போ இவங்க எல்லாரும் என் நண்பர்கள் இளைஞர் நினைச்சு அதாவது இல்ல அதான் இல்ல நமக்கு எப்பவுமே இந்த நாட்கள் நமக்கு நிரந்தரமா இருக்கு, கவலைப்படாதீங்க. இப்ப ஜோதி இருக்காரு. எதுக்கு சொல்றேன்னா, இப்ப ஜோதி விஜயன் முருகானந்தன் ராஜேந்திரன் இவர்கள் எல்லோருமே இதுல இயக்கத்துல சேர்ந்து இந்த பணியை நடத்திருக்காங்கிறதுக்காக சொல்றேன். அதுல அவ்வளவு வேகமாக, அதாவது தேர்தல் அன்னைக்கு ஆசை உள்ளவர்கள், தேர்தலே வேண்டாம் என்று முடிவெடுத்தவர்கள், இனிமேல் அரசியல் எதிர்பார்ப்பு இல்லாதவர்கள் கூட காங்கிரஸ் கட்சியினுடைய பணி என்று வந்த உடனே எல்லோரும் 3 நாள் 4 நாள் 5 நாள், எனக்கு சில பேருடைய பணிகளை எல்லாம் நான் ஒரு புத்தகமாகவே போடலாம்னு நினைக்கிறேன். வெள்ளப்பாண்டின்னு ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறார். இவர் தென்காசி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டவர், காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக. ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தார். பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியராக இருந்தார். இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை எதிர்பார்த்து இந்த 2 பதவியும் ராஜினாமா பண்ணிட்டார். ஊராட்சி மன்ற தலைவர் பதவியும் போயிடுச்சு, தலைமை ஆசிரியர் பதவியும் போயிடுச்சு. இப்போ அவரை கொண்டு போய் சங்கரங்கோயில் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் அநேகமாக அந்த தொகுதியில நின்று 40 வருஷம் 50 வருஷம் ஆச்சு. அங்க நிக்கவே இல்லை, காங்கிரஸே இல்லை. அந்த ஊரில் தினசரி காலை வீட்டில இருந்து கிளம்பி 2 டவுன் பஸ் மாறி ஒரு வில்லேஜுக்கு போய் உட்கார்ந்து கமிட்டியை சேகரம் பண்ணி அந்த பகுதியில் 100 விழுக்காடு கமிட்டி அமைச்சு கொடுத்திருக்கிறாரு. இது மாதிரி நிறைய பேர் இருக்கும், எனக்கு தெரியாது. நான் நிறைய பேர் இந்த மாதிரி வேலை பார்த்துருப்பாங்க, நிறைய பேர் இதை விட அதிகமாகவே வேலை பார்த்துருக்கலாம். ஆனால் எதுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை மாதிரியெல்லாம் உழைப்பதற்கு இன்னும் நம்மிடம் ஆட்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் வெளிச்சத்திற்கு வரணும், அறிமுகமாகணும். அதுதான் நம்முடைய முக்கியம். அவர்களை அடையாளப்படுத்துவதுதான் இந்த பயிற்சி முகாமுடைய முக்கியமான நோக்கம். அவை முதல்ல லீடர்ஷிப், லோக்கல் லீடர்ஷிப், கிராமங்கள்ல போய் இப்போ நம்ம
ஏறக்குறைய 72 விழுக்காடு முடிச்சிட்டோம்னு சொன்னோம் இல்லையா? இப்ப நம்ம வந்து ஒரு கமிட்டிக்கு வந்து 15 பேர்னு வைத்துக் கொள்ளுங்க. சராசரியா ஒரு கமிட்டிக்கு 15 பேர் வைத்திருந்தா இப்பொழுது இன்னைக்கு வந்து நம்மகிட்ட வந்து 1,35,000 பேர் இருக்கிறார்கள். அவங்களுடைய மொபைல் போன், அவங்களுடைய முகவரி, அவங்களுடைய ஆதார் அட்டை, அவங்களுடைய ஐடி கார்டு, எலெக்ஷன் ஐடி கார்டு, இவ்வளவும் நம்மகிட்ட தயாராகி அவர்கள் இருக்கிறார்களா, காங்கிரஸில் இருக்கிறார்களா, இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா என்பதையெல்லாம் வசந்தராஜன் கம்பெனி அவங்கெல்லாம் உட்காந்து கோபிக்கெல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. எல்லாரையும் அறிமுகப்படுத்தணும். எதுவும் எதிர்பார்க்காம ஒரு 4-5 மாசமா வேலை பார்க்குறாங்க. அவர்கள் வெரிஃபிகேஷன் முடிச்சு அதை வந்து அந்த தயாரான நிலைமையில 1,75,000 பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க. சரி, இவர்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு எங்க நின்று அழைத்து செல்வது? வாட் இஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப்? அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்காகத்தான் உங்களை வந்து நாங்க வந்து இப்போ வந்து ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக வேண்டி 100 பேரை செலக்ட் பண்ணிருக்கிறோம். இப்போ உங்க எல்லாருக்கும் என்ன செய்ய போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 நாள் யூ வில் பி ப்ராப்பர்லி ட்ரெயின். அதுக்காக தான் நம்ம மாணிக்க வாசகம், சசிகுமார் அவர் எங்க இருக்காங்களா? உட்காந்து உட்காந்து இருக்கீங்களா? எல்லாம் தப்பி எல்லாரும் சரி. இவங்க எல்லாரும் இன்னைக்கு அவங்க பின்னால் உங்கள்கிட்ட பேசுவாங்க. இந்த முடிஞ்ச உடனே நான் பேசி முடிஞ்சோன்னா அவங்க உங்கள்கிட்ட பேசுவாங்க. அங்கேருந்து வந்து நம்முடைய அகில இந்திய காங்கிரஸ் கட்சியில் இந்த பயிற்சி கொடுப்பதற்காகவே வந்து திரு சச்சின் ராவ் அப்படிங்கிறவரை நம்ம தலைவர் ராகுல் காந்தி அவர்களை நியமனம் செய்திருக்கிறார். அதே போல் நம்முடைய திருவள்ளூர் தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் அவர்களும் இருக்கிறார். இவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலேயாக பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த பயிற்சியை வந்து அவர்கள் வந்து 3 நாட்கள் அதற்கு வந்து சிறப்பான பயிற்சி, அதற்கான ஏற்பாடுகளை நம்முடைய தலைவர், தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர், உங்களெல்லாம் இங்கே வச்சு கொடுக்க மாட்டோம், எங்கேயாவது வந்து ஈசிஆர் ரோட்டில் ஒரு நல்ல ரிசார்ட்டை பார்த்து உங்களை எல்லாரையும் தங்க வச்சு 3 நாள் பயிற்சி. அது அடுத்த கட்டம். இன்றைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு அறிமுக கூட்டம். நீங்க என்ன செய்யணும், உங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஐடி கார்டு கொடுக்கறதுக்கு தலைவர் வந்து இந்த ஐடி இல்லை, போட்டோ ஐடி, அதுக்காக தான் உங்களோட போட்டோ கேட்டிருக்கிறோம். அந்த போட்டோ கொடுத்த உடனே உங்க எல்லாத்துக்கும் ஒரு போட்டோ ஐடி கொடுப்பீங்க. நீங்க உங்களுடைய பணி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் பக்கத்து மாவட்டம் தான் ஒதுக்குவோம். இந்த நெய்பரிங் டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் அதான் முடியும். ஏன்னா நீங்க சொந்த ஊர்ல போனீங்கன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க. என்ன தகவல் அவர்கள் கேட்டாரு, அவ்வளோ பக்கத்து மாவட்டத்தில் அனுப்புறீங்களான்னு கேட்டார். ஆமா அப்படின்னா, ஏன் சொந்த ஊர்ல எங்களை யார் யார் மதிப்பா அப்படின்னு. பக்கத்து மாவட்டத்தில் போனா தான் யூ வில் பி ரெஸ்பெக்டட். அங்கே போனா தான் உங்களுக்கு வந்து புதிதான ஆட்கள், புதிதான தொடர்பு. அதனால ரொம்ப டிராவல் இல்லாமல், இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து சேலம்னா நாமக்கல், வந்து காஞ்சிபுரம்னா திருவள்ளூர், செங்கல்பட்டு, சென்னைனா பக்கத்தில் திருவள்ளூர், இதை மாதிரி திருநெல்வேலினா தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரினா தூத்துக்குடி, இதை மாதிரி வந்து மாவட்டங்களை வந்து நீங்களே செலக்ட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அந்த லிஸ்ட்டையும் நாங்கள் இப்போ வாங்கிக்கிறோம். ஆகவே உங்களுக்கு எது ப்ரிஃபர் பண்ணிட்டு இருக்கீங்களோ அங்க அதுல வந்து உங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் அந்த ஒரு நீங்க போற ஏரியாவில் யார் கமிட்டி மெம்பருங்கிறத உங்கள்கிட்ட வந்து நாங்கள் இந்த லிஸ்ட்டை கொடுத்துருவோம். யூ வில் பி கிவன் எ லிஸ்ட் ஆஃப் பீப்புள். நீங்க பார்க்க வேண்டிய ஆட்கள் யாரெல்லாம், இந்தந்த கிராமத்தில் வந்து 15 பேர்னா 15 பேருடைய பேரு, மொபைல் நம்பர் உங்கள்கிட்ட இருக்கும். நீங்க அந்த கிராமத்துக்கு நீங்க போன உடனே மாவட்ட தலைவரை, வட்டார தலைவரை அழைச்சிட்டு போய் அந்த உட்கார்ந்து அவங்கள பார்த்து நீங்க முதல்ல அவங்ககிட்ட பேசணும், அவங்கள்ட்ட அறிமுகமாகிக்கணும். அறிமுகமான பிறகு கிராமங்களில் வந்து காங்கிரஸ் செயல்தளம் அமைத்து ரொம்ப நாள் ஆச்சு. we have to accept it. நாம போகவே இல்லை, கிராமங்களுக்குள்ள போகல, வார்டுகளுக்குள்ள போகல. இத மாதிரி வந்து தொடர்ந்து போகாததன் காரணமாக கீழே வந்து நம்மகிட்ட வந்து நாற்றங்கால் வந்து வறண்டு போச்சு. நர்சரி நாற்றங்கால பயிர் இருந்தா தான் விளைநிலத்துக்கு வரும். நாற்றங்காலே வறண்டு போனதுனால நமக்கு வந்து லீடர்ஷிப் உருவாகல, புதிய இளைஞர்கள் வரல. அதனால பார்ட்டி வந்து ரொம்ப வீக் ஸ்ட்ரக்சரா போச்சு. எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுங்கிறது ரெண்டாவது, தட் இஸ் செகண்டரி. முதல்ல வந்து இன்னைக்கு மக்கள் மத்தியில வந்து எவ்வளவு பெரிய வெறுப்பு பரப்பப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அளவே கிடையாது. நீங்க இன்னைக்கு நேற்று மகாராஷ்டிராவில் பாக்குறோம். மகாராஷ்டிராவில் வந்து மராத்தி பேச முடியலங்கிறதுக்காக வேண்டி அவர்களை போட்டு அடிப்பதை பார்க்கிறோம். நேற்று ஒரு நண்பர் சொன்னாரு, ரொம்ப நாடு கெட்டு போச்சு சார். அவர் வந்து இந்த படம் வந்து பிக்சர்ஸ் தயார் பண்ணி விற்கிறார். நல்ல அழகான படங்கள், எல்லா படங்களும்
எல்லா ரிலிஜன், பாலிடிக்ஸு, ஆர்ட் எல்லாம் வைக்கிறார். அதுக்கு 2 பேர் வேலைக்கு வராங்க, வேலையை பார்ப்பதற்கு. அதில் வந்த உடனே ஒரு ஆள் வந்து வேலையை பார்த்துட்டு சொல்கிறாரு, அவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் ஜீசஸ் கிரைஸ்ட் படம்லாம் போடுறீங்க, நான் வேலைக்கு வரமாட்டேன். அந்த மனசில் வந்து எவ்வளோ வெறுப்பு வந்திருக்கு பாருங்க. ஒரு தொழில், அதில் அந்த மனதை வந்து அவ்வளவு வெறுப்படைய வைத்து இன்னைக்கு அரசியல் நடக்குது. அதுதான் ராகுல் காந்தி அவர்கள் எங்க போனாலும் அன்பு, தோழமை, மனிதநேயம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் வந்து அதான், அந்த வெறுப்பான சமூகம். அதை வந்து மாற்றி அமைக்கணும். அதற்கான களப்பணியாளர்களை அடையாளம் காணணும். அந்த களப்பணியாளர்களை வந்து கிராமங்களில் இருந்து இந்த ஆல்டர்னேட்டிவ் நேரேட்டிவ், சமூக ஊடகங்களை எப்படி கையாளுறது. நீ இன்னைக்கு வந்து எலெக்ஷன் மட்டும் இல்லை, இன்னைக்கு கருத்தியல் யுத்தங்களே எதுல நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா சமூக ஊடகங்கள்ல தான் நடக்குது. இந்த சமூக ஊடகங்கள்ல இப்ப தலைவர் வந்து இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு, அல்லது தலைவர் வந்து ஒரு ட்வீட் போடுறாரு, ஃபேஸ்புக்ல வந்து ஒரு போஸ்டிங் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி போடுது, நம்ம எல்லாரும் பார்க்குறோம். ஆனா யாருக்கும் அதுல லைக் போடணுங்கிற எண்ணம் யாருக்கும் வர மாட்டேங்குது. ஆனா உங்க கட்சிக்குள்ள செல்வாக்கு யாரு வந்து அதை வச்சு அடையாளம் அது இடம் போடுறாங்கன்னா, செல்வ பிறந்தவர் ட்வீட் போடுறாருன்னா பார்க்கறதுக்கே ஆள் இல்லையா? நான் வந்து இப்போ ட்வீட் போடுறதை நிப்பாட்டிட்டேன். ஏன் நிப்பாட்டிட்டேன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு கருத்தை ட்வீட் போட்ட உடனே அடுத்த செகண்ட் வந்து ஒரு 25 பேர் என்ன திட்டுன்னு திட்டி போடுறான். எனக்கு தனியாக ஆள் போட்டிருக்கான். ஆமா, அதுக்குன்னு RSS BJPல இருந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபாலோவர் போட்டு எங்களுக்கு ஒரு ஆள் போட்டு, ஏடா உனக்கெல்லாம் ட்வீட் வரும் கேடா, இப்படி முதல்ல இப்படித்தான் ஆரம்பிப்பான். அப்புறம் பாவாடன்மா. இது வந்து நமக்கே வந்து நிறைய பெண்கள், நம்முடைய கட்சியில் இருக்கிற பெண்கள் வந்து ட்வீட் போட்டதுனால அவங்கள வசையா திட்டுறது. அதனால அந்த பெண்கள்லாம் சமூக ஊடகங்களை விட்டே போயிட்டாங்க. நமக்கு வந்து திட்ட வேண்டாம், குறைந்தபட்சம் அப்படி ஒரு ட்வீட் யாராவது போட்டா நீ என்னடா யோக்கியமானு கேட்கறதுக்காக ஒரு 2 பேர் அந்த ஊடகத்துல லைன்ல ஃபாலோவிங் இருக்கணும்ல. அதற்கான சமூக ஊடக தளத்தை உருவாக்குவதற்கு நம்முடைய கிராமங்களில் இருக்கவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை போன்ற வேலைகள் தேர்தல் வரக்கூடிய காலத்தில் நம்மளுடைய கட்சிக்கும் நம்முடைய வேட்பாளருக்கும் கூட்டணி வேட்பாளருக்கும் களத்தில் நின்று பணி செய்யக்கூடிய, என்ன சூழ்நிலை நெருக்கடி வந்தாலும் பணி செய்யக்கூடிய ஒரு தளம் தான். அடிக்கடி நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். நம்மகிட்ட கூட்டணி கட்சியில் பேச்சுவார்த்தைக்கு போனாலே தலைவர்கிட்ட கேட்பாங்க, உங்களுக்கு எங்க ஆள் எங்க இருக்குன்னு கேட்பாங்க. ஒரு நீங்க 2-3 நாளா, இப்போ நாங்கள் 4 நாள் வந்து தென் மாவட்டங்களுக்கு போனோம். கன்னியாகுமரியில் நம்ம ராஜேஷ்குமாருடைய ஏற்பாடு, தூத்துக்குடியில் நம்ம சண்முகம் மாவட்ட தலைவர்கள், நம்முடைய திருநெல்வேலியில் நம்முடைய ரூபி மனோகரன், ராபர்ட் ப்ரூஸ், அது பிறகு நம்ம ஆலங்குளம் செல்வராஜ் அவர் சேர்மன், நம்ம சங்கரபாண்டியன் மாவட்ட தலைவர், இவங்கெல்லாம் ஏற்பாடு. தென்காசியில் வந்து நம்முடைய மதுரை மாநகராட்சியுடைய சிலுவை மாவட்ட தலைவர் பழனி நாடார், எல்லா இடத்துலையும் குறைந்தது 2000 பேர் இருந்தாங்க. அதான் எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஒவ்வொரு ஊர்லையும் குறைந்தது 2000 பேர் இருந்தாங்க. அவ்வளவு எழுச்சி. அங்க நான் இருக்கின்ற போதே ஒரு அமைச்சர் எனக்கு போன் பண்றாரு, என்னையா பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஒரே போஸ்டரா இருக்கு, ஒரே கொடியா இருக்கு, என்ன நினைச்சு பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஏதோ அப்ப நம்ம என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வந்து நமக்கு நிறைய ஆக்டிவ் ஆகிறத பார்த்தாலே சிலர் ஆச்சரியப்படுறாங்க. வேலை செய்யணும்னா சந்தோஷப்படுவாங்க போல இருக்குது. வேலை செய்யறத பார்த்த உடனே ஏதோ நடக்குது காங்கிரஸ்ல அப்படின்னு சொல்லி. இப்ப நாங்க நாளைக்கு வந்து 12ஆம் தேதி குடியாத்தம் போறோம். அதற்கு பிறகு தொடர்ந்து சேலம், நாமக்கல், கள்ளக்குறிச்சி எல்லாம் வந்து நம்முடைய முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் தங்கபால் அவர்கள் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. திண்டுக்கல், தேனி, மதுரை அதெல்லாம் நான் ஒருங்கிணைச்சிட்டு இருக்கிறேன். இப்படியாக வந்து ஒரு நாளைக்கு காலையில் ஒரு நாடாளுமன்ற தொகுதி, மாலையில் ஒரு நாடாளுமன்ற தொகுதின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து செப்டம்பருக்குள்ள இதை பூரா முழுமையாக முடிச்சிடுவோம். ஆகவே உங்களுக்கு இருக்கிற பயிற்சி முகாம் வந்து அடுத்தாற்போல் ஆரம்பிப்போம். நீங்கள் எல்லாரும் அதை வந்து உங்களுக்கான என்ன பேசுவது, எப்படி பேசுவது என்பதை பற்றியெல்லாம் நம்முடைய நண்பர்கள் வந்து உங்களுக்கு இந்த செஷன் முடிஞ்ச உடனே உங்களுக்கு சொல்லுவாங்க. அதை இருந்து தயவு செய்து அதை கேட்டுக்கிட்டு போங்க.
அதற்கு பிறகு தொடர்பில் இருந்துங்க. உங்களுக்காக வேண்டி தனி வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து என்ன மெசேஜ் வருதுங்கிறத தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்க. தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் என்ன ட்வீட் போடுறாரு, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எப்படி சொல்றதுன்னா, இந்த பிராண்ட் அம்பாசிடர்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு பார்த்துருப்பீங்க, ஒரு பொருளை விற்கிறதுக்கு அமிதாப் பச்சன் வருவார், ஒரு பொருளை விற்கிறதுக்கு சச்சின், கிரிக்கெட் வீரர் சச்சினை போடுவாங்க, விராட் கோலியை போடுவாங்க. என் அருமை நண்பர்களே, காங்கிரஸை மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்ப்பதற்கு நீங்க தான் பிராண்ட் அம்பாசிடர். அதான் இப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜாப். அதான் யூ ஆர் தி பிராண்ட் அம்பாசிடர். வாங்க உட்காருங்க, ப்ளீஸ் கம் ஆன். யூ ஆர் தி பிராண்ட் அம்பாசிடர்ஸ். நீங்க போய் காங்கிரஸை கொண்டு போய் கீழே கொண்டு போய் கிராமங்களில் கொண்டு போய் புதிதான இளைஞர்கள் எல்லாரையும் பார்த்து உட்கார்ந்து பேசி மோட்டிவேட் பண்ணி, இந்த ஃபைனல் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து we are planning இந்த ஒரு 2-3 மாசம் இதெல்லாம் முடிச்ச உடனே we are planning a big rally. இந்த 2 லட்சம் பேரையும் எப்படி உங்களை உட்கார வச்சிருக்கிறோமோ இந்த 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 பேட்ஜ் போட்டு 2 லட்சம் பேருக்கும் இந்த பேட்ஜை போட்டு ஒரு பெரிய பேரணி நடத்தி, தலைவர் ராகுல் காந்தியினுடைய படை தமிழ்நாட்டில் இருக்காங்க, இந்த 2 லட்சம் பேர் இருக்காங்க. இதை வந்து நம்ம சொல்றதுதான் நம்முடைய ஃபைனல், நம்முடைய அல்டிமேட். அதான் 2026 எலெக்ஷனுக்கு முன்னால நம்முடைய கடைசி எலெக்ஷனுக்கு முன்னால லாஸ்ட் அல்டிமேட் ஆக்டிவிட்டி வந்து அதுதான். அதுக்கு வந்து நீங்க கிரவுண்ட்ல எப்பவுமே மோட்டிவேட் பண்ணணும். இப்படி நடக்குது, நீங்க எல்லாரும் வரணும், எல்லாரும் ஒன்னா திரளணும், 2 லட்சம் பேர் வந்தால் காங்கிரஸுக்கு பெரிய மரியாதை என்பதை வந்து கிரவுண்ட்ல இப்பவுமே வந்து நீங்க சொல்லி, நான் கொஞ்ச நாள் கழிச்சிங்கன்னா இந்த வால் ரைட்டிங்கான மெட்டீரியல் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்கிட்ட வந்து நம்ம வாங்கி கொடுக்குறோம். அந்த வால் ரைட்டிங்க கிராமங்கள்ல பூரா தலைவர் ராகுல் காந்தி தலைமையிலே பேரணி அக்டோபர், டிசம்பர் 15, 12 எந்த தேதியோ அதை இப்பொழுதே வந்து நீங்க அந்த வேலைகளை வந்து நீங்க பார்த்துட்டு அதற்கான மோட்டிவேட் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் உங்களுடைய வேலை. மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவருக்கு சொல்லுகிறோம், உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அந்தந்த பகுதியில் இருக்கிற நம்முடைய லோக்கல் லீடர்ஸ், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் நீங்க போயிட்டு கடைசியில வந்து ஒரு அறிக்கை கொடுக்கணும். நீங்க நான் போற இடம் இப்படிதான் இருக்கு, காங்கிரஸுக்கு தான் செல்வாக்கு, இங்க வந்து பேசுறவங்களுக்கு கிரவுண்ட்ல அங்க ஒன்றும் இல்லை, இவர் இந்த தொகுதி ஜெயிக்கக்கூடிய தொகுதி, இந்த தொகுதியில காங்கிரஸ் வேலையே நடக்கல, இந்த தொகுதியில் இருக்கிற தலைவர் தொகுதிக்கே வர்றதில்லை, இது எல்லா ரிப்போர்ட்டும் நீங்க கான்பிடன்ஷியலா எழுதி கொடுத்தீங்கன்னா நம்முடைய அறிவியலிய செயலாளருக்கு கொடுத்து அது தேர்தலுக்கு ஒரு பெரிய இன்புட்டா. ஆகவே இந்த நிகழ்வு நீங்கள் எல்லாரும் வந்திருக்கிறீங்க, உங்கள் எல்லோருக்கும் மனப்பூர்வமான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இருந்து அந்த அடுத்த செஷன் ஆரம்பிக்கும். தலைவரும் நீங்களாம் பேசிட்டு வருவார்கள். சூரஜ்